டிஜே அவுட்ஃபிட் கிரியேஷன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி எந்த விதமான டைப்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது சம்பந்தமா ஒரு சின்னதா ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். சோ இன்னும் எங்களுக்கு கிளியரா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சோ அதுக்காக தான் இந்த பிரீஃப் வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாடி டைப்ஸை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேர் பண்ற ட்ரெஸ் நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பாடி டைப்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். பாடி டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்பிள் சைஸ் இருக்கு, பெரிக்கா சைஸ், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அடுத்தது பாத்தீங்கன்னா ஹார் கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய ஷேப்ல வந்து நிறைய டைப்ஸ்ல நம்மளுடைய பாடி இருக்கும். அதுல நம்மளுடைய பாடி எந்த மாதிரி டைப்ல இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ நம்ம வேர் பண்ண முடியும். சோ இந்த வீடியோல நம்மளுடைய பாடி டைப்பை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாடி டைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில மெஷர்மெண்ட் தேவை. அதுக்கு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப் எடுத்து நம்மளுடைய ஃபுல் ஷோல்டரையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பஸ் சைஸ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மடங்கும். அப்படி இல்லை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா நம்மளுடைய இந்த ஹேண்ட் மடங்கும் இல்ல, கை மடங்கும் இல்ல, அந்த இதுக்கு நேரா உள்ள இடுப்பு பகுதி தான் நம்மளுக்கு வேஸ்ட் பகுதி. அந்த இதை சுத்தியும் அதையும் நீங்க வந்து சைஸ வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹிப் சைஸ் பாத்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு வேஸ்ட் பகுதிக்கும் கீழே அந்த ஹிப் சைஸையும் நல்லா ஃபுல் ரவுண்டையும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 4 மெஷர்மெண்ட்ஸும் வச்சு நீங்க பாடி டைப்பை வந்து கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஸ்கிரீன்ல போடுறேன், பாருங்க. கூகுளில் பாடி ஷேப் கால்குலேட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த 4 மெஷர்மெண்ட்டும் இன்ச்சஸில் கேட்டிருக்கோம். அதை நம்ம டைப் பண்ணி கால்குலேட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய பாடி ஷேப் என்ன அப்படிங்கிறத காட்டிடும். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு உங்களுடைய பாடி டைப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸா உங்களுக்கு என்னென்ன பாடி டைப்புக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸா வந்து வேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸை நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளுடைய சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.